இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில இருக்க குக்கு நெஸ்ட் தான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்கு. ஸோ இங்க 4 ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டீலக்ஸ் ரூம்ஸ் தான். ஸோ எல்லா ரூம்ஸ்மே ஏசி இருக்கு, வைஃபை கனெக்ஷன் இருக்கு, அண்ட் ஆல்சோ டிவியுமே இருக்கு. அங்க ஒவ்வொரு ரூமா நம்ம பார்க்கலாம். நாம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ரூம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்கு, ஒரு ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, வைஃபை கனெக்ஷன் 24/7 வைஃபை கனெக்ஷன் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கிச்சன் இப்போ வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செப்பரேட்டாக ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெஸ்ட் ரூமே க்ளீனாக இருக்கும். தனியாக காமிச்சிக்கிறேன். ஓகே, ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஏரியா அப்படியே க்ரீனிஷாக தெரியும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் செய்யணும்னாலும் கிச்சனில் போய் செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே க்ரோசரி நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்யலாம். இங்கே சப்போஸ் நீங்கள் க்ரோசரி வாங்கிட்டு வரல ஆனால் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்க மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே இருக்க ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிஸ்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க க்ரோசரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இல்லை நான் க்ரோசரி வாங்கிட்டு வந்து நீங்களே செஞ்சாங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்க ஸ்டாஃபே செஞ்சு தருவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக. ஸோ அண்டு இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை எனக்கு ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுக்கணும்னா ஸோ இது உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு நீங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்டாஃபும் வந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதாவது சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்க செம்மையான ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்க. பவருக்கு நீங்கள் கவலைப்படையே தேவையில்ல, 24/7 இருக்கும். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பவருக்கு கவலையே பட தேவையில்ல, 24/7 இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பவர் கட்டுன்ற விஷயம் ஆகாது. ஸோ அப்படி பவர் கட் ஆனாலுமே நம்மகிட்ட இன்வெர்டர் இருக்குது. ஓகேங்களா? வாங்க 2வது ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. வந்து ஒரு சில்ல வர்க்கம் இருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட வந்து சோப் பெனிஃபிட் சோப் நான் போடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சோப் இது. ஸோ நானுமே இதுதான் போடுவேன். ஸோ ஆர்கானிக் சோப், ஆர்கானிக்காக இவங்க வந்து ஆர்கானிக் சோப் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து இவங்களை பாராட்டணும். ஸோ க்ளோஸ்அப் பேஸ்ட்டும் இருக்குது. ஸோ பேஸ்ட்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க. பேஸ்ட்டும் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மோட்டார் வந்து போட்டிருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இப்போது எல்லா ரெசார்ட்ஸுமே வந்து ஒரு சில ரெசார்ட்ஸில் பண்ணுறாங்க. எப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு இடம் விட்டுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு இடம் விட்டுறாங்க. ஸோ குழந்தைங்க குளிக்கிறதுக்கு குழந்தைங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கே ஒரு இடம் விட்டுறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியும் சம்திங் தான் இருக்கும், ஒரு அடிக்குள்ளே தான் இருக்கும், ஒரு அரை அடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டு இல்லை 3.5 ஃபீட்டு கிட்ட ஒரு 5 ஃபீட்டு கிட்ட வரும் கிட்டத்தட்ட பெரியவங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்ல போனால் இங்கே ஃபுல்லாக வந்து க்ரீனிஷ் தான். இங்கே சுற்றுப்பட்டில் ஆரோவியில் சுற்றுப்பட்டில் எல்லாமே வந்து க்ரீனாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே ஆர்டிஃபிஷியலாக இருக்காது மோஸ்ட்லி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பில்டிங்கை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் பில்டிங்கே இருக்கும். ஓகேங்களா? ரெசார்ட்ஸுமே இங்கே ஒரு ரெசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் ரெசார்ட்ஸுமே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வெளில மட்டும் இல்லைங்க, உள்ளமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இங்கே உள்ளே வந்தீங்கன்னாவே அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அந்த டெக்கரேஷன் சொல்லியே ஆகணும். அதாவது இங்கே உள்ளே வந்தாலே வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரியா இருக்குங்க. சீரியஸா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த டெக்கரேஷன்ஸு, ஒரு திருவிழாவுக்கு வந்தா அப்படி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு ஆக்சுவலாக வந்த ஒன்றுலேருந்து எனக்கு அப்படிதான். ஏன்னா ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கு போகும்போதே ஒரு ஃபீல் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு குட் மொமெண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப நம்மளுக்கு ப்ரீஷியஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் நம்ம ரெசார்ட்டுக்கு வரும்போது, சரி நம்ம குக்கு நெஸ்ட்டுக்கு வரும்போது ஸோ வேற லெவல் ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ பாருங்கள். ஸோ
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீடு. அதில் வந்து வெளியில் ஓட்டு அந்த ஸ்டீல் ஷீட்டு போடாமல், ஸோ ஒரு இந்த ஷீட்டு சிமெண்ட் ஷீட்டு போடாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயிலோட போட்டிருக்காங்க. ஏன்னா சில்லுன்னு இருக்கணும், அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக நம்ம சில்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஸோ இந்த நடந்து வர பாதையிலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஜல்லி சின்ன ஜல்லிலாம் போட்டு, ஸோ அந்த நான் சொன்ன திருவிழா செட்டப்னு சொன்னல, எனக்கு இந்த இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு திருவிழா செட்டப்னு தோணுச்சு. அண்ட் இந்த இந்த வழியில் இந்த வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பூச்செடிகள் அண்ட் ஆல்சோ வந்து இந்த வளையல் இங்கே வந்து இது மோஸ்ட்லி எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அழகாக சின்னதாக அழகாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வர வழியில் அவ்வளோ அழகாக பாருங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பாதாம் மரம் 2 பாதாம் மரம் பெருசாக இருக்குது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டிங் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபேமிலியோட வாங்கினாக்கா இங்கே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து அவ்வளோ க்ளீனிஷாக இருக்குது. ஸோ ஒரு கார்டனுக்குள்ளே சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர்றவங்க கண்டிப்பாக வந்து பைக் பார்க் பண்ணணும், கார் பார்க் பண்ணால் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட தேவையே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் வசதியாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரெசார்ட்டில் புக் பண்ணணும்னு தோணும். ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டியில் ரூம் வேணும்டா, பாண்டியில் ரூம் வேணும்டா, எனக்கு பாண்டியில் ரூம் வேணும் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.